எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தேவனை சார்ந்து கொள்கிற ஜனங்கள் வெற்றி பெறாங்க. நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோபுன்னு ஒருத்தரை பார்க்கணும். அவர் எந்த பாவமும் செய்யாத மனுஷன், அப்பாவி. அவருக்கு சாத்தான் சோதிக்கிறான். ஆனால் அவர் யாரை சார்ந்துக்கிறாரு? தன்னுடைய சுய பலத்தையோ சொத்து பத்தையோ இல்லை, தன் நண்பர்களையோ மனைவியோ பிள்ளைகளையோ சாரலை. எல்லாம் போயிடுது, டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணுறான். ஆனால் அப்பயும் அவர் கர்த்தரை தான் சார்ந்துக்கிட்டு, நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும்னு அறிக்கை செய்கிறார். அவர் அந்த கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைகள் அவர் இருதயத்தை நிரப்புது. உங்கள் வாழ்வின் பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும் நீங்கள் கர்த்தரை சார்ந்துக்கிறது தான் நல்லது. பாருங்க, இப்போ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்மளால் என்ன செய்யறதுன்னே தெரியாது. எல்லா சோர்ஸும் காலி ஆகிடும், எல்லா வாசலும் அடைபடும். அப்போ என்ன செய்யலாம்? எல்லா மனுஷனும் ஒரு நாள் கடவுளை நினைப்பான். கடவுள் இல்லைன்னு சாதிக்கிறான் பாருங்க, அவன் கூட கடவுளேம்மா. எல்லா மனுஷனும் ஒரு நாள் தெய்வத்தை கூப்பிட்ற நாள் ஒரு நேரம் உண்டுங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. கர்த்தரை தான் நம்பணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த பெயரை சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது வேறு யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. வேறு யார் மேலேயும் நம்ம சார்ந்து இருந்தோம்னா அந்த நிலைமை இல்லாமல் மாறும். அந்த ஸ்ட்ராங்னஸ் நமக்கு கிடைக்காது, பொசிஷன் மாறும். மனுஷனையோ வேறு எதையோ சார்ந்துருந்தால் அதனுடைய நிலைமை மாறும். ஆனால் கர்த்தர் மாறாதவர். அவருடைய பொசிஷன் எப்பயும் அப்படியே இருக்கும், அவருடைய வல்லமை எப்பயும் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் அவரை சார்ந்துருங்க, அவர்கிட்ட ஆலோசனையை கேளுங்க, அவர் வழி நடத்துகிறபடி நடக்க ஆரம்பிங்க. உங்கள் பாதை செம்மையாக இருக்கும், உங்கள் வழிகளெல்லாம் அருமையாக இருக்கும். நல்ல பசுமையான இடத்துல உங்கள் வாழ்க்கை நடந்து போய் அநேகருக்கு நன்மையை தரும். உங்கள் வாழ்க்கையில் ஜீவ நீரூற்றாக நீங்கள் இருந்து அநேகருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறுவீங்க. கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு நன்மைகளிலே நடத்துவார். அல்லேலூயா, ஆமென்.